பிராமிஸ் ஸ்தோத்திரம். பிரைஸ் பீ டு காட். நம்முடைய பிதாவாகிய கடவுளும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். Let us pray. அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான ஞாயிற்றுக்கிழமைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான நாளிலே உடைய வார்த்தைக்காக நன்றி. இந்த நாளிலே உடைய வார்த்தை கேட்க கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். நீ நல்ல மேய்ப்பர் என்பதை நாங்கள் அறியவும், நல்ல மேய்ப்பர் தன்னுடைய ஆடுகளை நேசிக்கிறார் என்பதை நாங்கள் அறியவும், நல்ல மேய்ப்பரை எங்களை கைவிட மாட்டார் என்பதை நாங்கள் அறியவும், இந்த நாளிலே நீ தொடர்ந்து எங்கள் வாழ்க்கையில் உறுதிப்படுத்துமாறே ஜெபித்து ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அன்பார்ந்தவர்களே, உங்களுக்கு தெரியுங்களா, நம்ம எல்லாரும் நம்முடைய வாழ்க்கையில் யாரோ ஒருத்தரை நம்ம பின்பற்றோம். அவர்களை நம் தலைவர்கள் என்று சொல்லலாம், அல்லது தலைவர் என்று சொல்லலாம். All of us follow someone in our life. We can look at them or say that they are leaders or a leader whom we follow. அவர்கள் யாராக வேணாலும் இருக்கலாம். They could be anyone, ranging from our parents, teachers, church leaders, missionaries, or even actors. Anyone. நம்முடைய பெற்றோராக இருக்கலாம், நம்முடைய ஆசிரியர்களாக இருக்கலாம், சபை தலைவர்களாக இருக்கலாம், மிஷனரிகளாக இருக்கலாம், படம் நடிக்கிறவங்களாக இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம். அவங்களுக்கு தெரியாது நம்ம அவங்களை பின்பற்றணும். மெனி டைம்ஸ் தே டு நாட் நோ தட் வி ஆர் ஃபாலோவிங் தெம். சில நேரத்தில் நாமே அறியாமல் இருக்கலாம் அவர்களுடைய செயல்களை நாம் பின்பற்றுறது. ஈவன் சம்டைம்ஸ் வி மே நாட் பி கான்ஷியஸ் தட் வி ஆர் ஃபாலோவிங் தெம். But whatever it is, we have accepted their leadership styles and qualities. நாம் அவர்களுடைய தலைமைத்துவத்தையும் அவருடைய குணங்களையும் நாம் ஏற்றுக்கொண்டோம். And this can be noticed by others based on our behavior. நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் நம்முடைய செயல்களை வைத்து அவர்களை பார்க்க முடியும். சில நேரத்தில் சொல்லுவாங்க, நீங்கள் இவரை மாதிரி பேசுகிறீங்க, இவரை போல செய்கிறீங்க. Sometimes they may know and they say, you speak like this person, or your behavior is like this person. இன்றைக்கு நாம் கிறிஸ்தவர்களாக நாம் முதிர்ச்சி அடைய வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில், if we as Christians we desire to mature in our spiritual life, நாம் ஒரு தலைவரை நாம் பின்பற்ற வேண்டும். We need to follow a leader, the greatest leader, மிகப்பெரிய ஒரு தலைவரை நாம் பின்பற்ற வேண்டும். The good shepherd, நல்ல மேய்ப்பன், the one who laid down his life for his sheep, தன்னுடைய ஆடுகளுக்காக தன் ஜீவனை விட்டவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, Jesus Christ. But sometimes still there are those who will ask, why should I follow Jesus Christ? ஆனாலும் கூட நாம் பார்க்கிறோம், ஒரு சிலர் கேட்கறது உண்டு, நான் ஏன் இயேசுவை பின்பற்றணும்? Why should I follow Christ? நாம் வாசிப்போம். Let's read Numbers chapter 27 verses 15 to 17. என்னாகமம் 27ஆம் அதிகாரம் வசனங்கள் 15 17. May the Lord, the God who gives breath to all living things, appoint someone over this community to go out and to come in before them, one who will lead them out and bring them in, so the Lord's people will not be like sheep without a shepherd. அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, கர்த்தருடைய சபை மேய்ப்பன் இல்லாத மந்தை போல் இராதபடிக்கு அந்த சபைக்கு முன்பாக போகும் வருதுமாய் இருக்கும் படிக்கும் அவர்களை போகவும் வரவும் பண்ணும்படிக்கும் மாம்சமான யாவருடைய ஆவிகளுக்கும் தேவனாகிய கர்த்தர் ஒரு புருஷனை அவர்கள் மேல் அதிகாரியாக ஏற்படுத்த வேண்டும் என்றார். நல்ல மேய்ப்பன் கடைசி வரைக்கும் நம்மை வழிநடத்துகிற ஒருவராக இருக்கிறார். The good shepherd leads us till the end. நம்ம எல்லோருக்கும் ஒரு தலைவர் தேவை. All of us are in need of a leader. ஏனென்றால் நம்ம அறிந்தோ நம்ம அறியாமலோ நம்ம யாரோ ஒருவரை நாம் பின்பற்றோம். Consciously or unconsciously, knowingly or unknowingly, we are following a leader. நம்ம ஏன் ஒரு தலைவரை நாம் பின்பற்றோம்னா, நமக்கு ஒரு வழிகாட்டி தேவை. We need guidance and therefore we follow a leader. Right? A leader who watches our
மூவ்மெண்ட்ஸ், நம்முடைய செயல்களை கண்காணிக்கிற ஒரு தலைவர். ஓகே, ஒன் ஹூ இஸ் ஏபிள் டு கரெக்ட் அஸ், நம்முடைய தவறுகளை சரிப்படுத்துகிற ஒரு தலைவர் நமக்கு தேவை. நம்மை அறிந்த ஒரு தலைவர் நமக்கு தேவை. we need a leader who recognizes us. அது மட்டும் இல்லை, நம்ம எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நம்மை தேடி கண்டுபிடிக்கிற ஒரு தலைவர் நமக்கு தேவை. we need a leader who will come and look for us and find us in whatever situation that we are in. இப்படிப்பட்ட ஒரு தலைவர் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. நீங்கள் நன்றாக கவனித்தீங்கன்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய எல்லா செயல்களையும் அவர் கண்காணிக்கிறவர்களாக இருக்கிறார். The Lord watches our every move. அது மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்து ஒரு நல்ல மேய்ப்பனாக அவர் என்ன செய்கிறார் என்றால், அவர் நம்மை பாதி வழியில விட்டுட்டு போக மாட்டார். He will never abandon us. Our Lord and Savior Jesus Christ இறுதி வரைக்கும் நம்மை வழி நடத்துகிற ஒரு தலைவர். He is a leader who will lead us till the end. பாருங்க, நம்மை கண்காணிக்கிறவராக இருக்கிறார். He watches over us and not only that, He knows us. அவர் நம்மை அறிந்தவர். நாம் யார் என்று அவருக்கு தெரியும். He knows us. He knows who we are. நம்முடைய பெயர்களை அறிந்தவர். He knows us by our name. ஒரு சில தலைவர்கள் பார்த்தீங்கன்னா, அவங்க பின்பற்றவங்களுடைய பேர் கூட தெரியாது. ஆனால் இயேசு அப்படி அல்ல, அவருக்கு நம்மை நன்றாக தெரியும். Some leaders, they don't know the name of people who are following them. But Jesus is not like that. He knows us. He knows our name. அது ஒன்று இல்லைங்க. And not only that, if at any point of time, if we are lost, He will come and search for us. ஒருவேளை நாம் அவரை பின்பற்றி கொண்டிருக்கும் வேலையில காணா போயிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா, திசை மாறி போயிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா, அவர் என்ன செய்வார்? கண்டிப்பாக நம்மை தேடி வருவார். This is the kind of a leader whom we have in Christ. இப்படிப்பட்ட ஒரு தலைவர் இயேசு கிறிஸ்து. ஆக அன்பார்ந்தவர்களே, so dearly beloved, the good shepherd leads us till the end. நல்ல மேய்ப்பன் நம்மை இறுதி வரைக்கும் வழிநடத்துவராக இருக்கிறார். The good shepherd continues to watch over us. நல்ல மேய்ப்பன் தொடர்ந்து நம்மை கண்காணிக்கிறவராக இருக்கிறார். The good shepherd continues to watch over us because He shed His blood for us. நல்ல மேய்ப்பன் தொடர்ந்து நம்மை கண்காணிக்கிறார். ஏனென்றால் அவர் தன்னுடைய சுய ரத்தத்தை நமக்காக சிந்தினார். Because He shed His blood for us, today we have received forgiveness of sins. அவர் தன்னுடைய சுய ரத்தத்தை சிந்துவதன் நிமித்தம் நாம் இன்றைக்கு பாவ மன்னிப்பு பெற்றுக்கோம். And because of forgiveness of sins, we can enjoy a blessed life. பாவ மன்னிப்பு பெற்ற நிமித்தம் இன்றைக்கு நாம் ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ முடியும். He continues to watch over us just like how we watch over our family. நாம் எப்படி நம்முடைய குடும்பத்தாரை கண்காணிக்கிறோமோ அப்படியாகவே நல்ல மேய்ப்பன் நம்மை தொடர்ந்து கண்காணிக்கிறார். ஏனென்றால் அவர் நம்மை பாதுகாக்க, to protect us, நம் போகிற பாதைகள், path that we take. அதனால நம்ம தவறான பாதைக்குள் போகக்கூடாது என்று சொல்லி, so that we do not follow the wrong path. And therefore He continues to watch over us. அதனால அவர் நம்மை தொடர்ந்து கண்காணிக்கிறார். And then we also read earlier in Acts chapter 20, அப்போஸ்தலர் 20 நாம் வாசித்த முதலாவது, தவறான போதனைகள் உண்டு, மாறுபாடான போதனைகள் உண்டு. They are wrong teachings. Okay? People who like to distort the truth. ஆகையால் அவர் ஏன் நம்மளை கண்காணிக்கிறார் என்றால், இந்த தவறான போதனைகளை நாம் பின்பற்றாமல் இருக்க, so that we do not follow these false or wrong teachings that distort the truth. So He watches over us. அதனால் ஆண்டவர் நம்மை கண்காணிக்கிறார். அன்பார்ந்தவர்களே, அது மட்டுமல்ல, நீங்கள் பார்த்தீங்கள் என்று சொன்னால், அவர் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் தன்னுடைய சுய ரத்தத்தினால் நம்மை சம்பாதித்த நிமித்தம் நாம் எந்த சூழ்நிலை இருந்தாலும் அவர் நம்மை விட்டுட்டு ஓடி போக மாட்டார். Because He is not a hired hand, no matter in what situation that we are in, He will never run away from us. He will be there for us. அவர் நமக்காக நிற்பார். ஏனென்றால் அவருடைய சுய ரத்தத்தை நமக்காக சிந்தியிருக்கார். Because He has shed His precious blood for us, and therefore He will continue to watch over us. அதனால் அவர் நம்மை தொடர்ந்து கண்காணிப்பார் என்பதை நீங்களும் நானும் அறிந்திருக்க வேண்டும். இந்த நாளில் we really need to be confident of this. நமக்காக யாருமே ரத்தம் சிந்தல. No one shed the blood for us. இயேசு கிறிஸ்து தான் நமக்காக ரத்தம் சிந்திருக்கார். Christ has shed His blood for us. உலகத்தினுடைய பாவத்துக்காக, for the sins of the world, பாவ மன்னிப்புக்காக, for the forgiveness of sins. அதனால தான் அவர் நம்மை கண்காணிக்கிறார். That is why He continues to watch over us. தவறான பாதையில் நாம் போகக்கூடாது என்று சொல்லி, so that we do not go
into the wrong path. எப்படி நம்முடைய குடும்பத்தை நாம் கண்காணிக்கிறோம். how we watch our family. நம்ம குடும்பத்தில் இருக்கிறவர்கள் எப்படி என்ன செய்கிறார்கள், எங்கே போகிறார்கள், வரார்கள் என்று நாம் கண்காணிக்கிறோம். like we watch our family members, we always want to know where are they, what are they doing, all these things we are concerned about them. அப்படியாகவே ஆண்டவர் நம்மை கண்காணிக்கிறார். and in that same manner the Lord continues to watch over us. நம்முடைய எல்லாம் செயல்களையும் ஆண்டவர் கண்காணிக்கிறார்களாக இருக்கிறார். He continues to watch every step that we do, everything that we do, every step that we take. He continues to watch over. The good shepherd has compassion over us. நல்ல மேய்ப்பன் நம்மேல் இரக்கமுள்ளவராக இருக்கிறார். We read in Matthew chapter 9 verses 36. 9 verse 36. When he saw the crowds, he had compassion on them, because they were harassed and helpless like sheep without a shepherd. அவர் திரளான ஜனங்களை கண்ட பொழுது அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல தோய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி. Jesus Christ is a compassionate leader. இயேசு மனதுருகிற ஒரு தலைவர். He has compassion over his people. தன்னுடைய ஜனங்கள் மேல் அவர் இரக்கமுள்ளவராக இருக்கிறார். He is one who never abandons his followers. தன்னை பின்பற்றவர்களை அவர் கைவிட மாட்டார். He willingly accepted the Father's will for his life, to die on the cross so that we will live. சிலுவையின் மரணத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். நாம் இன்றைக்கு ஜீவனை பெற அவர் அதை ஏற்றுக்கொண்டார். அன்பார்ந்தவர்களே, not only that, here we are today now alive and we can enjoy this many blessing because of what Christ did on the cross. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் பெறுகிற ஆசீர்வாதம் எல்லாவற்றுக்கும் காரணம் பார்த்தீங்கன்னா அன்றைக்கு இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்த நிமித்தம் தான். அதனால தான் நான் சொல்லுகிறேன் அன்பார்ந்தவர்களே, நல்ல மேய்ப்பன் நம்மேல் இரக்கமுள்ளவர். That is why the good shepherd is one who has compassion over us. His compassion is not limited to Christians only. கிறிஸ்தவர்களுக்கு மேலே மற்றும் அவர் இரக்கமுள்ளவராக இல்லை, எல்லோரும் மேலும் அவர் இரக்கமுள்ளவர். He is compassionate over everyone. யோவான் 3:16 நாம் இதை அறிந்து கொள்ளலாம். From John 3:16 we can understand that he loves everybody in this world. உலகத்தில் இருக்கிற எல்லோரும் மேலும் அவர் அன்பு வைத்திருக்கிறார், எல்லோரும் மேலும் அவர் இரக்கம் வைத்திருக்கிறார் என்பதை, that he loves everybody and that he has compassion over everybody. In John 3:16 we can understand it. மனதுருகிற ஒரு தலைவன், ஒரு மேய்ப்பன், சுயநலமான ஒரு மேய்ப்பன். He is a compassionate shepherd and he is not a selfish shepherd. இறுதியாக, in conclusion, probably some of us still have this question, why must I follow Jesus Christ? ஒருவேளை நம்மளுடைய ஒரு சிலர் இன்னும் இந்த கேள்வி இருக்கலாம், நான் ஏன் இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும்? Good shepherd will lead us till the end. நல்ல மேய்ப்பன் இறுதி வரைக்கும் நம்மை வழி நடத்துவார். Good shepherd will watch over us. நல்ல மேய்ப்பன் நம்மை கண்காணிப்பார். Good shepherd has compassionate over us. நல்ல மேய்ப்பன் நம்மேல் இரக்கமுள்ளவராக இருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு நல்ல மேய்ப்பனை நாம் பின்பற்றோம். We follow such a good shepherd. அவர் சுயநலமாக சிந்திக்கிறவர் அல்ல. He is not a selfish leader in that sense. சுயநலமான ஒரு தலைவர் அல்ல. He always thinks about our well-being. நம்முடைய நன்மைக்காக, நம்முடைய நன்மையை நினைக்கிறவராக இருக்கிறார். He thinks of us. நம்மை குறித்து சிந்திக்கிறவராக இருக்கிறார். நாம் ஜீவனை பெற அவருடைய ஜீவனை அவர் அர்ப்பணித்தார். For us to be blessed, to receive life, he gave his life for us. இப்படிப்பட்ட ஒரு தலைவரை தான் நாம் பின்பற்ற வேண்டும். We have to follow such a leader, the good shepherd, நல்ல மேய்ப்பன், our Lord and Savior Jesus Christ, நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. நாம் ஜெபம் செய்வோம். Let us pray. அன்பின் ஆண்டவரே, நீ நல்ல மேய்ப்பனாக எங்களை இறுதி வரைக்கும் வழி நடத்துவீர். நீ நல்ல மேய்ப்பனாக எங்களை எப்பொழுதும் கண்காணிப்பீர். நீ நல்ல மேய்ப்பனாக நீர் எப்பொழுதும் இரக்கமுள்ளவர். நீ சுயநலமான ஒரு மேய்ப்பன் அல்ல. எங்களுக்காக உம்முடைய ஜீவனை அர்ப்பணித்த ஒரு மேய்ப்பன் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். எங்களுடைய வாழ்நாள் எல்லாம் நாங்கள் உண்மையே பின்பற்றி விசுவாசித்து உமக்காக நாங்கள் ஜீவிக்க எங்களை வழிநடத்துமாறு ஜெபித்து ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே நம் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. May the good Lord continue to bless, guide and lead us. Amen.